ஹாய் myself லாவண்யா. நாங்கள் டிமார்க் டூர்ஸ்லேருந்து தாய்லாந்து பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். லைக் ஒரு டூரிஸ்ட் கம்பெனி மூலமாக என்னோட ட்ரிப்பை பிளான் பண்ணுறது. நான் இவங்களை புக் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னோட அம்மாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. ஸோ ஆப்வியஸாக அது ஸ்மூத் அண்ட் மெமரபுளாக இருக்கணும். ஏதாவது ஒரு எதுவுமே இன்சிடென்ட் எதுவுமே ஹேப்பன் ஆகிடக்கூடாது. லைக் எங்கேயாவது போய் ஏமாறுறது, அந்த ஹோட்டல் நம்ம புக் பண்ணி அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியாலிட்டி மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ எனக்கு அது எப்பயுமே நடக்கும். அதனால ஓகே, இந்த வட்டம் இவங்க கிட்ட புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபர்ஸ்ட் டைம் நர்வஸாக இருந்தது. அண்ட் அவங்கள புக் பண்ணதுலேருந்து அவங்க பிஃபோர் தட் லைக் ட்ரிப்புக்கு முன்னாடி ப்ரீ பிளான்டாக என்னென்னலாம் அவங்களுக்கு தேவைப்படும், பாஸ்போர்ட் கண்ட்ரோல் என்னென்ன கேட்பாங்க, தாய்லாந்து போகணுன்னா அவங்கக்கிட்ட இதெல்லாம் பண்ணிடுங்க, மணி எக்ஸ்சேஞ்ச்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து அவங்களே லைக் எல்லாமே கைட் பண்ணாங்க. அண்ட் கைட் பண்ணதும் இல்லாமல் அங்கே நம்ம ரீச் ஆனதுனே எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டிரைவரையே கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அவங்க லைக் நம்ம அப்படியே ஏர்போர்ட்ல எக்ஸிட் நோக்கி வருவோம், அவங்களே வாசல்லே ரெடியாக நிற்பாங்க போர்டு வச்சுட்டு. ஓகே, நான் தான் டிமார்க் டூர்ஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு அப்போயே எனக்கு தெரிஞ்சது, ஓகே அதுவே நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ ஐட்னரிஸ்லேருந்து எல்லாமே லைக் ப்ராப்பராக பிளான்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஈச் டேக்குரிய எல்லாமே எல்லா பிளானையுமே உங்களுக்கு மார்னிங்கே அப்டேட் பண்ணிடுவாங்க. என்னென்ன நீங்கள் இந்த டே என்னென்ன பண்ண போறீங்க, இதில் உங்களுக்கு ஏதாவது லைக் நம்மளோட ஒப்பீனியன்ஸும் லைக் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோமா, ஹாப்பி தானா, அதை கூட செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் தம் அப்படி சொல்லலாம். அண்ட் அவங்க லைக் புக் பண்ண ஹோட்டல்ஸும் சரி, எல்லாமே நான் ஹோட்டல்ஸ் தான் மெயினாக அப்செட் ஆகுறது. அண்ட் அது ரியலி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் விட்டால் ஹோட்டல்லே தூங்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் ஹோட்டல்லேருந்து வெளியே போகிறதோ சரி, சும்மா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஏதாவது எல்லாமே லைக் ரொம்ப பக்கத்தில் அந்த மாதிரி நல்லா மெயினாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி லைக் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இதில் குறையே சொல்ல முடியாது. அந்த மாதிரி லைக் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் டு த மேக்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். அண்ட் ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் என்னன்னா, நான் என்னோட பேகேஜ் வந்து தொலைச்சிட்டேன். ஸோ மார்னிங் தொலைச்சிட்டேன். அது நான் ஈவினிங் தான் ரியலைஸ் பண்ணுறேன் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்றது. எங்களை ஹோட்டலில் லைக் இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ எனக்கு ஓகே கிடைக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நான் வந்துட்டேன். அண்ட் கால் பண்ணி பட் ஸ்டில் இன்ஃபார்ம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் இந்த இடத்துல நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம், கிவ் மீ சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவங்க பேசினாங்க. ஒரு 1 hourல எனக்கு ரீச் அவுட் பண்ணாங்க. உங்கள் பேக் சேஃபாக இருக்குது, நாங்கள் அதை எடுத்துட்டோம், மார்னிங் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு. எனக்கு எப்படி லைக் அதை நான் வந்து ஹோப்பே விட்டுட்டேன். ஓகே டெஃபினட்டாக கிடைக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அது அவங்க ஃபுல் பிளஜ்டாக அவங்க தேடி லைக் அது கோஆர்டினேட் பண்ணி என்னோட பேகேஜை திரும்பி அப்படியே கொடுத்தது. தட் வாஸ் ரியலி எனக்கு ஒரு மாதிரி ஓவர்வெல்ம்டாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு டிமார்க் டூர்ஸ். ஸோ நீங்களும் கன்ஃபார்ம் லைக் இது என்னோட பர்சனல் ரிவ்யூ அண்ட் எங்கள் அம்மாவோடதுமே, எங்கள் அம்மாவுமே சாட்டிஸ்ஃபைட். நான் பர்சனலாக அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு இந்த ட்ரிப் நல்லா தானே இருக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னாங்க. ஸோ மீ டூ சாட்டிஸ்ஃபைட் அண்ட் தேங்க்யூ.